இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தலைவணங்கி ஜெபம் செய்வேன். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த புதிய மாதத்திற்காக நன்றி எடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டின் 4 மாதங்களை கடந்து இந்த 5ஆம் மாதத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். தேவன் இந்த புதிய மாதத்திலே நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லுகிறார்: கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய அந்த வார்த்தை கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்போது, உண்மையாக கை கொள்ளும்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும் என்று ஏராளமான ஆசீர்வாதங்களை அங்கே சொல்லுகிறார். மேன்மையாக வைப்பேன், பட்டணத்தில் ஆசீர்வாதம், வருகையிலே போகையிலே, எல்லா ஆசீர்வாதங்களை சொல்லி அதிலே இந்த 8ஆம் வசனத்திலே சொல்லுகிற ஆசீர்வாதம், கர்த்தர் உன் களஞ்சியங்கள் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும் என்றால் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். எல்லா மேன்மையிலும் ஏராளமான வருமானங்கள், ஏராளமான நன்மைகள், ஏராளமான கிருபைகள் தேவன் நமக்கு தருவார். எப்பொழுது? அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நாம் கை கொள்ளும்போது. அவை அங்கே சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் உண்மையாய் கை கொண்டு செவி கொடுக்கும்போது அங்கே உன் களஞ்சியங்கள், களஞ்சியங்கள் என்றால் பழங்காலங்களிலே வயல்கள் மற்றும் மந்தைகள், இப்பொழுது நமக்கு வேலை பார்க்குற ஸ்தலங்கள், வங்கி இருப்புகள். அப்போ அது நிறைந்து வழிய வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ நம்முடைய எல்லா வேலை, எந்த வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக, கம்பெனியாக, வேலை செய்கிற ஸ்தலம் எதுவாக இருக்கலாம், சொந்தமாக கம்பெனி எதுவாக இருந்தாலும் அங்கே உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அந்த ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்றால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது? முதலாவது நீங்கள் பார்க்கும்போது அந்த 11ஆம் வசனத்திலே அங்கே என்ன சொல்லுகிறார்? பரிபூரணம் உண்டாக செய்வார். பரிபூரணம். அங்கே 11ஆம் வசனம் சொல்லுகிறார், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம். அப்ப நாம் எங்கு இருக்கிறோமோ, எந்த இடத்திலே வாழுகிறோமோ, எந்த ஊரிலே எந்த நகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இடம், தேவன் நமக்கு தந்திருக்கிற இடம். அந்த இடத்திலே உன் கற்பத்தின் கனி, உன் மிருக ஜீவனின் பலன், உன் நிலத்தின் கனி உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக செய்வார். ஆகவே கட்டளையிடுவார். அது ஆட்டம் நமக்கு வந்து சேரும்படியான ஒரு கட்டளை. எப்பொழுது? பரிபூரணத்தை அவர் தரும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, கர்த்தருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படியும் போது. இன்னைக்கு மனிதனுடைய வார்த்தைகள் உண்டு, சாத்தானுடைய வார்த்தைகள் உண்டு, நம்மை தவறாக வழிநடத்த நண்பர்களுடைய வார்த்தைகள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வேதத்திலே, அவருடைய வேதத்திலே நீங்கள் தியானமாக இருந்து, அவருடைய வேதத்திலே நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களாக இருந்து அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, அவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்போ அவருடைய சத்தத்துக்கு நம்முடைய காதுகளிலே ஏராளமான சத்தங்கள் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் காவல்துறை இதில் பார்ப்பீர்கள் என்றால், அந்த ஜீப்போ இல்லை என்றால் அவர்கள் கையில் வைத்திருக்கிற ஒரு கருவியிலே ஏராளமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் அவர்களுக்கென்று அங்கே கொடுக்கப்படுகிற அந்த அட்டென்ஷன் என்று சொல்லும்போது அந்த இதை கரெக்டாக அவர்கள் ஆன் பண்ணி என்ன செய்வார்கள்? கவனித்து கேட்பார்கள். ஏராளமான வந்து கொண்டே இருக்கும். எங்கெங்கோ எந்த ஸ்டேஷன், எந்தெந்த இடங்கள், அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருவியில் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். ஆனால் அவர்களுக்குரிய அந்த வரும்போது உடனடியாக அவர்கள் அலர்ட் ஆகி அதை பார்ப்பார்கள். அதுபோலதான்
இன்னைக்கு உலக பிரகாரமாக நாம் வாழுகிற பகுதிகளோ வேலை பார்க்குற இடமோ செல்லுகிற இடங்களில் ஏராளமான குரல்கள் நம்முடைய செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற கற்பனை, ஆண்டவராக இயேசு நம்மோடு பேசுகிற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்போது, அந்த வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படியும் போது அவர் பரிபூர்ணம் உண்டாக செய்வார். எப்படி பரிபூர்ணம்? நமக்கு கொடுக்கப்படுகிற இடத்திலே, வேலை செய்கிற இடத்திலே, வாழுகிற இடத்திலே, அது எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்திலே நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இடம், நம்முடைய தொழில் மூலமாக வருகிற வருமானம், அதிலே பரிபூர்ணம் உண்டாகும்படியாக கட்டளை இடுவார். என் மகனுக்கு செல்லட்டும், என் மகளுக்கு செல்லட்டும் என்று அவர் கட்டளை கொடுக்கிற ஒரு தேவன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5 ஆபிரகாமை அழைக்கும்போது அவர் சொல்லுகிறார், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன்னாலே நீ என்ன செய், எண்ணு என்று சொல்லி உன் சந்ததி இவ்விதமாய் இருக்கும் என்றார். கட்டளை கொடுக்கிறார். அவனை வெளியே அழைக்கிறார். வெளியே வா, அங்கே அழைக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு. அப்ப அந்த கட்டளை, அப்ப அவர் நமக்கு கட்டளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நாம் அநேக நேரங்களில் வருத்தப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம், கடனுக்குள்ளாக, நம்முடைய சுய முயற்சி கடனுக்குள்ளாக செல்ல வைக்கிறது. சுய ஞானத்தை நம்புகிறோம், சுய பலத்தை நம்புகிறோம், கடனுக்குள்ளாக சென்று அவதிப்படுகிறோம். நாம் கர்த்தருக்குள்ளாக இருக்கும்போது அவர் நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவன். அவர் அதிசயமாக அற்புதமாக வழி நடத்துகிற ஒரு தேவன். அவருடைய அற்புதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அவர் நம்மை வழி நடத்தும்படியாக, அவர் நம்மை தூக்கி சுமக்கும்படியாக அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அங்கே ஆபிரகாம் கொடுக்கிற அந்த வாக்கை பாருங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை அப்ப பெருக்கத்தை தான் அவர் தருகிறார். உங்கள் மாத வருமானம் என்ன? உங்கள் வியாபாரத்தின் வருமானம் என்ன? அப்ப அதை தேவன் பெருக்கத்தை தருகிறவர். பெருக்கம் என்றால் 10ஐயும் கூட்டினா 20 தான் வரும். ஆனால் அதே 10ஐயும் பெருக்குனா 100 ஆகிவிடும். 100ஐயும் கூட்டினா 200 தான். ஆனால் அதே 100 பெருக்கும்போது அது 10,000 ஆகிவிடும். அதே போலதான் அவர் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறவர். நம்ம விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு எதை தருகிறார்? அவர் உங்களுக்கு கட்டளையிட்டு கொடுக்கிறவர். என் மகனுக்கு கொண்டு கொடு, என் மகளுக்கு கொண்டு கொடு என்று கட்டளை கொடுத்தவர் கொடுக்கிறவர். நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24 ஈசாக்குக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து. நீங்கள் ஆதியாகமம் 26 அருமையாய் அங்கே அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாக்கு. ராத்திரியில் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். பெருக்கத்தின் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறவர். அப்ப அதை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய கரத்திலே நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய சுய ஞானத்தினாலே நாம் யோசிப்போம் என்றால், பிரயாசப்படுவோம் என்றால், நமக்கு சரீரம்தான் பலவீனப்படும். நாம் ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். தேவன் கொடுக்கிற பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். அப்ப அதுக்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த புதிய மாதத்திலே, இந்த 2025ஆம் ஆண்டின் 5ஆம் மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு, உன் களஞ்சியங்கள், நீ கையிடும் எல்லா வேலை. களஞ்சியம் என்றால் இன்றைக்கு நம்முடைய வங்கி இருப்பு, நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இடங்கள், இது ஆண்டவர் தருகிறது. அதிலே அவர் பெருக்கத்தை தருகிறவர், பெருக செய்கிறவர் என்று சொல்லுகிறார். அவர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுகிற ஒரு தேவன். நீங்கள் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி. லேவியராகமம் 26:9 அதை நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கும்போது, 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து
உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அப்போ அங்கே நாம் என்ன செய்கிறார்? பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். அப்ப அவ்விதமான ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம் பல்கை செய்வார். அவர் கட்டளை இடுகிற ஒரு தேவன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிறார், உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன், உன்னை பெருக பண்ணி ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு விஞ்ஞான உலகத்திலே வாழுகிறோம். கம்ப்யூட்டர் என்னென்ன உண்டோ, இன்னைக்கு நாம் எந்த நடக்கிறோம், நம்முடைய கால் அசைவு வைத்து கதவுகள் திறக்கிறது. ஹோட்டலாக இருக்கட்டும், பெரிய ஸ்தலங்கள், எந்த இடத்துக்கு செல்லுகிறோமோ தானாக கதவுகள் திறக்குகிறது. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் பெருகி இருக்கிறது. வங்கியிலே எந்த இரவில் கூட வார்த்தை மூலமாக பேசி பணங்களை எடுக்கலாம். அந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டிருக்கிறோம். அதற்கும் மேலாக வெளிநாடுகள், இப்போ நம்மளுடைய நாடுகளில் கூட வந்திருக்கும். சில ஹோட்டல்களில் போய் நம்ம தங்குறோன்னா ஒரு வேர்டு ஒன்று கொடுப்பாங்க. சாவியெல்லாம் தேவையில்லை, அந்த வார்த்தை நம்ம வைத்துக்கொண்டு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் கதவு தானாக என்ன செய்கிறது? திறக்கிறது. நாம் தங்குகிற அந்த அறையின் கதவு தானாக திறக்கிறது. இப்போ நம்ம உள்ளே சென்று மூடிக்கொள்கிறோம். அப்போ வெளியே செல்லுகிறோம், வெளியே சென்று விட்டு கையில் சாவியெல்லாம் தேவையில்லை, நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வேர்டு, அந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கும் போது கதவு தானாக திறக்கிறது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? அவருடைய வார்த்தை மேலான வார்த்தை, அவர் கட்டளையிடுகிற ஒரு வார்த்தை. மனிதனுடைய விஞ்ஞானத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அந்த கம்ப்யூட்டர் உலகத்திலே இவையெல்லாம் நடைபெறுகிறது என்றால் அவர் சொல்லுகிறார், பரிபூர்ணம் உண்டாக செய்வேன், உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த கட்டளை இடுகிற ஒரு தேவன், பரிபூரணம் உண்டாக. இரண்டாவதாக நீங்கள் பாருங்கள், அந்த 12ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதி, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். இன்னைக்கு பொக்கிஷசாலை. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும், எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். நமக்கு தெரியாது நம்முடைய வருமானம் எவ்வளவுதானே, நம்முடைய கையில இருக்கிற பணம், ஆனால் அது பெருகி கொண்டே இருக்கும். பெருக்கத்தின் ஆசீர்வாதம். அதை கண்டடைந்தவர்கள், அதை ருசி பார்த்தவர்கள் ஆண்டவருக்காக கொடுப்பார்கள், கர்த்தருக்கு கொடுப்பார்கள், கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ கஞ்சத்தனமாக நாம் இருப்போம் என்றால் நமக்கு இவ்வளவுதானே வருது. அப்போ ஆண்டவருடைய இது என்னவென்றால், இல்லை என்று சொல்வோம் என்றால் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ ஆண்டவர் பொக்கிஷசாலையை திறக்கிறவர். உங்களுக்கு எது தேவையோ, எவ்வளவு தேவையோ அதை தருகிறவர். நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன வேணும், அதையெல்லாம் அவர் கொடுக்கிற ஒரு தேவன். அப்போ ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். குடும்பத்தின் தலைவராக தலைவியாக இருக்கிற உங்களிடத்துல இருக்க வேண்டும். அப்போ உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போ யாருக்கு அவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அவர் தருவார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நன்றாக முழங்கால் படியிட்டு கணவன் மனைவியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். நீங்கள் உதாரணத்துக்கு பார்ப்பீர்கள் என்றால் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். யோசேப்பை குறித்து அங்கே சொல்லுகிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறார், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அறிந்திரு. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் என்றால் அது பெருக செய்வார். பெருக்கத்தின் ஆசீர்வாதம், அவர் தருகிற ஆசீர்வாதம். இப்ப நாங்கள் ஊழியங்கள் செய்கிறோம், எங்களுக்கு எது தேவை, ஊழியத்திற்கான காரியத்திற்கு அவர் செய்வார். எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எங்கள் தேவை எதுவோ அதை மட்டும் கொடுப்பார் ஊழியத்திற்கு. ஒரு ஊழியக்காரன் பண ஆசை பிடித்து கொண்டிருப்பான் என்றால் அவனுக்கு எதுவுமே வாய்க்காது. அவன் செய்கிற ஊழியங்கள், அவன் திருச்சபைக்கு தேவைகள், அவன் திருச்சபைக்கு பணியாற்றுகிற இடங்களிலே அவர் என்னென்ன தேவையோ, எவ்வளவு தேவையோ கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவனுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அது எது தேவையோ அது மட்டும்தான் கொடுப்பார். பிள்ளைகள் ஜெபித்து என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இது எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் நீங்கள்
அவரிடத்திலே கேட்பீர்கள் என்றால் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள். ஊழிய பாதையிலே எவ்வளவு பெரிய காரியங்கள், இடங்கள் வாங்குவதற்கு, ஆலயங்கள் கட்டுவதற்கு, மிஷினரி பணிகளுக்கு கோடி கோடியாக கூட அவர் கொடுப்பார். ஆனால் ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்திற்கு தேவைக்கு மட்டும்தான் கொடுப்பார். அவருடைய பிள்ளைகள் விசுவாசத்துக்குள்ளாக வந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த பிள்ளைகள் அதை அனுபவிக்க தேவனுடைய கருத்துக்குள்ளாக, சத்தியத்துக்குள்ளாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அதை தான் அங்கே தெளிவுபடுத்துகிறார். அதுதான் யோசேப்பு. யோசேப்புடைய அவன் குழியிலே போடப்படுகிறான், சகோதரர்களாலே துன்புறுத்தப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். அந்த தேசத்திற்கு அவன் மூலமாக யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கும்படியாக அவனை, அதான் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஊழிய பாதையிலே நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழியர்கள். எங்களுடைய தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம், அவருடைய ஊழிய பாதையிலே எவ்வளோ அற்புதங்கள், எவ்வளவு சபைகள், எவ்வளவு இடங்கள் உருவாகியிருக்கிறது, எவ்வளவு காரியங்கள். அப்ப ஆண்டவர் அந்த தேவைகளை அந்த நேரங்களில் அவர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். அதுபோல ஆதி மிஷினரிகள் சாதித்த காரியங்கள், முதலூர், மெஞ்ஞானபுரம், இன்னும் பல்வேறு இடங்கள், எங்கெங்கு மிஷினரிகள் இருந்தார்களோ அந்த இடங்களெல்லாம் பெரிதாய் வளர்ந்திருக்கிறது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்க முடியாது. ஆனால் பெரிய பெரிய காரியங்கள் இன்றைக்கும் நாசரேத்து, அதுல மர்காசிஸ், அப்ப அவர் செய்த தியாகங்கள். அவர் ஒரு மெடிக்கல், அவர் டாக்டர் இருந்தாலும் தன்னை அர்ப்பணித்து அந்த ஊழியத்திற்கு வந்தவர். அதுபோல எத்தனை தாசர்கள், ஊழியர்கள், கிராம ஊழியர்கள், மிஷினரிகள் தங்களுக்காய் அர்ப்பணித்த இயேசுவுக்காக தன்னை தியாகம் செய்து ஊழியங்கள் செய்கிற ஒரு காரியம். இன்றைக்கு நீங்களும் திருச்சபைக்காக, திருச்சபையின் பணிகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறவர். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், நகரிலே மேன்மைப்படுத்த வேண்டும், வாழுகிற பகுதியிலே மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்ப அவர் களஞ்சியங்கள், பொக்கிஷ சாலை அவரிடத்திலே இருக்கிறது. அந்த பொக்கிஷ சாலை அவர் என்ன செய்கிறார்? திறக்கிறார். அவர் திறந்தா என்ன நடக்குது? அந்த 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்ப அங்கே பொக்கிஷ சாலை நீங்கள் வாரி வழங்குவீர்கள். ஊழியங்களுக்கு, திருச்சபை பணிகளுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, நற்பணிகளுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். உங்கள் தேவைகளையும் நிறைவேற்றி மற்றவர்களுடைய தேவைகளையும் இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம். என்னுடைய ஊழியத்திலே நாங்கள் கண்டிருக்கிறோம். எவ்வளவு பேர் திருச்சபைகளுக்கு செய்கிறார்கள், நற்கிரியைகளுக்கு செய்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பமும் அவருடைய தொழில்கள், கம்பெனிகள் ஆசீர்வாதமாக இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அப்போ ஆண்டவர் உங்கள் மூலமாய், அப்ப நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். பொக்கிஷ சாலை அவருடைய கரத்துல இருக்கிறது. அவர் பொக்கிஷ சாலையை திறக்கிற ஒரு தேவன். நீங்கள் உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நீங்கள் முடிந்தால் அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு, நன்றாக அந்த வசனத்தை கவனியுங்கள். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கை வார்த்தையை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அப்ப நீங்கள் கையிட்டு செய்யறது வாய்க்க வேண்டும், கம்பெனியில வாய்க்க வேண்டும், உங்களை அவர்கள் புகழ வேண்டும். நீங்கள் வேலை செய்கிற அரசு பணியாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். நீங்கள் உண்மையோடு, உத்தமத்தோடு, கெட்ட எண்ணங்களோடு இருப்பீர்கள் என்றால் உங்கள் காரியங்கள் வாய்க்காது. நீங்கள் நஷ்டப்படுவீர்கள், தொல்லைப்படுவீர்கள், அல்லல் படுவீர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய மாதிரியை பின்பற்றி செல்வீர்கள் என்றால் நீங்கள் மேன்மையாக இருப்பீர்கள். அதைதான் உபாகமம் 29:9 தெளிவாக சொல்கிறார். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தையை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அப்ப அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு எவ்வளவோ வேதத்திலே நான் சொல்ல முடியும். ஒரே ஒரு ராஜாவை மட்டும் சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, 2 நாளாகமம் 26:5 உசியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கின்றோம். அவன் 16 வயதிலே ராஜாவாக்கப்படுகிறான். நன்றாக கவனிங்கள். உசியா ராஜா 16 வயதிலே ராஜாவாக்கப்படுகிறான்.
52 வருஷங்கள் அவன் அரசாளுகிறான். 52 ஆண்டுகள் அரசாளுகிறான். எப்படி ஒரு பாக்கியம் பாருங்க. அவன் எல்லாம் கர்த்தரை தேடினவனாக காணப்பட்டான். கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். அவன் ராஜாவாக இருந்தாலும் கர்த்தரை, அதுதான் அந்த 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவன் அந்த உசியாவை குறித்து சொல்லுகிறது. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ எந்த அலுவலகத்திலே வேலை செய்கிறாய்? எந்த கம்பெனியில வேலை, சாப்ட்வேராக இருக்கலாம், அரசு பணியாக இருக்கலாம், தனியார் பணியாக இருக்கலாம். நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். மனுஷனே அல்ல, சோசியக்காரனே அல்ல, எதிர்காலத்தை கணிக்கிறவனே அல்ல. யாரை தேடுகிறீர்கள்? ஒரு தேவைக்காக, இல்லை என்றால் ஒரு ஆலோசனைக்காக யாரை தேடுகிறீர்கள்? மனிதனையா? மனிதனுடைய ஞானத்தையா? உங்கள் நண்பனையா? எவனை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அங்கே அந்த ராஜா 16 வயதிலே உசியா ராஜாவானான். 52 ஆண்டுகள். இன்னைக்கு நீங்க பாருங்க, தேவையில்லாத புத்தி இல்லாதவனை போய் தேடிட்டு இருப்பாங்க. எப்பா எனக்கு ஆலோசனை சொல்லு. அவன் மண்ணாங்கட்டி ஆலோசனை சொல்லுவான். உன்னை கெடுத்து அழிகிற ஆலோசனையை சொல்லுவான். இன்னைக்கு எத்தனை பேர் அழிந்திருக்கிறாங்க. தேடாதவனை போய் தேடி, கேளாதவனை போய் கேட்டு, ஐயோ நான் புத்தி கெட்டு போனேனே, என் புத்தியை சோட்டால் அடிக்கணும்னு சொல்லியெல்லாம் சொல்லுவாங்க. நொந்து கெட்டு சொல்லி கொண்டிருப்பான். யாரை தேட வேண்டும்? கர்த்தரை. அழகாக அவர் சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்? அங்கே இந்த பொக்கிஷ சாலை அவருடைய கரத்தில் இருக்கிறது. பொக்கிஷ சாலை அவர் திறக்கும்படியாக ஆயத்தமாக இருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டிலே 4 மாதங்களை கடந்த 5ஆம் மாதத்திலே வந்திருக்கிறோம். தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், பணிபுரிகிறவர்கள், நீ எவனிடத்திலே சென்று ஆலோசனை கேட்கிறாய்? எவளிடத்திலே சென்று ஆலோசனை கேட்கிறாய்? நீ கர்த்தரிடத்திலே சென்று ஆலோசனை கேள். அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணு. அதிகாலை 2:30 மணி 3 மணியிலே முழங்கால் படிட்டு அழுது ஜெபம் பண்ணி ஆலோசனை கேள். தெளிவான ஆலோசனை அவர் சொல்லுவார். உன்னை உயர்த்துவார், உன் குடும்பத்தை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். அதேதான் உசியா ராஜா செய்தான். 16 வயதில் அவன் ராஜாவானான். 52 ஆண்டுகள். அங்கே தெளிவாய் 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 5 அங்கே சொல்லுகிறார், அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இன்னைக்கு உங்கள் காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டும். கடைசியாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உமக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுகிற தேவன். கட்டளையிடுகிற தேவன் அவர் பரிபூரணம் உண்டாகும்படியாக கட்டளையிடுவார். 2வதாக பொக்கிஷ சாலையை திறக்கும்படியாக அவர் கட்டளையிடுவார். கடைசியாக நாம் பார்க்கிறோம், உன்னை மேன்மையாக வைக்கும்படியாக 14ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உன்னை மேலாக்குவார். உன்னை மேலாக்கும்படியாக அவர் உனக்கு ஆலோசனை சொல்வார். நீங்கள் மேன்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை அழைத்ததனுடைய நோக்கமே எல்லாரை காட்டிலும் மேன்மையாக இருக்க வேண்டும். கூனி குறுகி இருக்க நம்ம அழைக்கல. அவர் வேதம் என்ன சொல்லுகிறது? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைத்தேன். ஆகவே எல்லாரை காட்டிலும், நீங்கள் வாழுகிற பகுதியோ வேலை பார்க்குற இடத்துல எல்லாரை காட்டிலும் உன்னை, நீ கையை கட்டி அடிமையா இருந்தா, பிசாசுக்கு கட்டுப்பட்டு போய் அடிமை கையை கட்டிட்டு கூனி குறி இருந்தா அது ஓன் செயல், உன்னுடைய அறிவு இழந்த செயல். அதேதான் அங்கே அவர் உன்னை மேன்மையாக்கும்படி அவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பேன். அதுக்கு தான் நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர். ஆகவே யோசுவாவுக்கு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பிரமத்தாரை போல அடிமையாக இருக்கிறார்கள். பிசாசு அவன் கையை கட்டி கழுத்தை கட்டி இந்த நாய் இழுத்துட்டு போறது போல இழுத்து செல்லுகிறான். அசுத்தத்துக்குள்ளாக இழுத்து செல்லுகிறான். அடிமைத்தனத்துக்குள்ளாக இழுத்து செல்லுகிறான். அவர்கள் அடிமைத்தனமாக சென்று கையை கட்டி கொண்டு அடிமையாக வாழ்கிறார்கள். அப்ப அங்கே பிசாசு அவன் கட்டு போடுகிறான். அந்த கட்டை விடுவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், உன்னை விடுதலையாக்குறவர். அதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். சிலுவையிலே அடிக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார். அவர் விடுதலை தரும்படியாக
அவர் அங்கே அவர் மனுஷகுமாரனை விடுவிக்கும்படியாக வந்தவர். அவர் நம்ம ரட்சிக்கும்படியாக வந்தவர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை நன்றாய் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை நோக்கு மேலாக்குகிற ஒரு தேவன். ஆதி உபாகமம் 26:19 சொல்லுகிறார். 26:19 நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உபாகமம் 26:19 உங்களை கீழாக வைப்பதற்காக அல்ல, அடிமையாக வைப்பதற்காக அல்ல. இந்த 2025 ஆண்டிலே 4 மாதங்களை கடந்து 5ஆம் மாதத்துக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள் அடிமை அல்ல, நீங்கள் விடுதலை அடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் நன்றாக வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், முழங்கால் படிவிட்டு அழுது ஜெபிங்க. அதிகாலை 2:30 3:30 ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க. ஆண்டவரோடு பேசுங்க, அவர் உங்களோடு பேசுவார். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அடிமை அல்ல. ஒருவேளை அல்லல் படுகிறீர்களா, சஞ்சலப்படுகிறீர்களா, வேதனைப்படுகிறீர்களா, துக்கப்படுகிறீர்களா, ஐயோ என்று சொல்லி கதறுகிறீர்களா, இப்பொழுது ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள். உபாகமம் 28:1 அதை தான் தெளிவாய் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாரை காட்டிலும் மேன்மையாக, எல்லாம் சொந்தமாக இடங்கள் வைக்க, ஆசீர்வாதமாக இருக்க. நீங்கள் அடிமையாக, சாத்தானுக்கு அடிமையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. விதவிதமான நன்மைகளை வைத்திருக்கிறார். அங்க பன்றிகளை போல குனிந்து கிடப்பீர்கள் என்றால் யாருடைய குற்றம்? உங்களுடைய குற்றம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய குற்றம். ஆகவே நீ விடுதலை ஆண்டவர் இரத்தத்தினாலே விடுவித்திருக்கிறார். உபாகமம் 32:13 சொல்லுகிறார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார் என்று சொல்லுகிறார். பசிபிக் சமுத்திரத்திலே ஒரு கொரிய கப்பல் சென்று கொண்டிருந்தது. அந்த கப்பலுடைய ஒரு மாலுமி மேல் தளத்திலே நடந்து கொண்டு அவன் எட்டி பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த கப்பலுடைய ஒரு அசைவாடுதலே தவறி விழுந்து விட்டார். ஆனால் அவர் அந்த விழுந்து அவரை பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக காப்பாற்றிருக்கிறார். ஒரு பெரிய கடல் ஆமை மீது அவர் விழுந்தார். அந்த கடல் ஆமை 15 மணி நேரம் அவரை சுமந்து கொண்டு வந்தது. நடுக்கடலிலே அவர் விழுந்தது யாருக்கும் தெரியாது. அவர் விழுந்து தத்தளித்து கொண்டிருக்கிறார். ஏதோ பாறை என்றுதான் நினைத்தார். 15 மணி நேரம் கழித்து ஒரு ஸ்வீடன் நாட்டு கப்பல் அந்த வழியா போகும்போது யாரோ ஒரு மனிதன் அங்கே தத்தளித்து கொண்டிருப்பதை பார்த்து அதை அங்கே தகவல் கொடுத்து உடனடியாக அவரை மீட்டார்கள். கொரிய கப்பலுடைய மாலுமி. கிறிஸ்துவுக்குள்ள அருமையான தேவ ஜனமே, உங்களை காக்கிறவர் அவர், உங்களை பாதுகாக்கிற தேவன் அவர். அந்த தேவாதி தேவனுடைய கரத்திலே உங்களை முற்றிலுமாய் நீங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். இந்த புதிய வாழ்க்கை, ஒருவேளை 4 மாதம் இந்த 2025 ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகம்பலம் தந்திருக்கிறார். 4 மாதங்களை கடந்து ஒருவேளை ஐயோ என்று சொல்லி ஆண்டவருடைய கற்பனைகளை இழந்து விட்டனே, செவிடுக்காமல் விட்டனே என்று அங்கலாய்க்கிறீர்களா? நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் இரத்தம் சிந்திருக்கிறார். உங்களை மீட்கும்படியாய் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாய். மகனே மகளே என்று சொல்லி அங்கலாய்க்கிறார். உங்களுக்காய் அவர் வேதனைப்படுகிறார். உங்களை அறிந்திருக்கிறார். கரம் பிடித்து தூக்கி எடுக்கிற அந்த தேவாதி தேவனிடத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். அருமையான ஒரு பாடல் உண்டு. லேமன் எவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப் என்கிற தாமஸ் மார்கன் என்று சொல்லுகிற ஒருவர், அவர் எழுதின அந்த பாடலை 1983 ECI மாநாடு, எஸ்ரா அவர்கள் நடத்தின அந்த மாநாட்டிலே ஹெலன் சத்யா அவர்கள் பாடின ஒரு பாடல். அநேகர் பயன்பட்டார்கள். டிஜிஎஸ் தினகரன் செய்தியாளர் மறுபடியும் அந்த பாடலை பாடும்படியாக சொன்னார். மார்கன் அவர்கள் எழுதிய ஒரு பாடல், ஒரு நான் பாடுகிறேன், என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடு. உன்னை காக்கிறவர் உறங்கார், உந்தன் காலை தள்ளாட ஒட்டார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். உன்னை காக்கிறவர் உறங்கார். மலை போன்ற துன்பம் தினம் வந்தாலும், ஆளி போல் சோதனை பெருகினாலும்,
நெஞ்சே நீ கலங்கிடாதே, உன்னை காக்கிறவர் உறங்கார். உந்தன் காலை தள்ளாட ஒட்டார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். ஆம், உங்களை கைவிடாத உண்மையுள்ள மகத்துவமுள்ள தேவன், வல்லமையான இயேசு கிறிஸ்து உங்களை காக்கிறார், உங்களை பெருகச் செய்கிறவர். அவருடைய களஞ்சியத்தை உங்களை நிரப்பும்படியாக பொக்கிஷசாலையை திறக்கிற தேவனிடத்திலே, வல்லமையான இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். அவருடைய வார்த்தைக்கு செவிவிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.